அந்த ஏரி கரையில் அவள் தாமரை பூவை 3 விதமாக காட்டினாள். காதில் வைத்தது அவள் கனோத்னபாலன் ஊரைச் சேர்ந்தவள் என்றும், தலையில் வைத்தது அவள் பெயர் பத்மாவதி என்றும், நெஞ்சருகே வைத்தது அவள் காதலை சொன்னது என்றும் மன்னனிடம் புத்திசரீரன் கூறுகிறான். வஜ்ரமகுடன் தனது நண்பன் புத்திசரீரனின் கூர்மையான புத்தியை கண்டு மகிழ்ந்தான். அவன் மனதில் பத்மாவதியை அடைய வேண்டும் என்ற ஆசை மேலும் அதிகரித்தது. அந்த சிற்பியின் வீட்டை தேடி கண்டுபிடித்தனர். பின்னர் ரகசியமாக ஒரு கிழவியின் வீட்டில் தங்கினர். கிழவி புத்திசரீரன் சொன்னபடி பத்மாவதியிடம் ரகசிய செய்தியை கொண்டு சென்றார். ஆனால் செய்தியை கேட்டதும் பத்மாவதி கடும் கோபத்தில் அவளை அடித்து அனுப்பிவிட்டாள். மனமுடைந்த கிழவி அழுதபடி திரும்பி வந்து நடந்ததை ராஜகுமாரனுக்கும் மந்திரிகுமாரனுக்கும் சொன்னார். அவள் கன்னத்தில் இருந்த விரல் தடங்களை கவனித்த ராஜகுமாரன் குழப்பமடைந்தான். ஆனால் மந்திரிகுமாரன் அதை கவனமாக ஆராய்ந்தான். அது சாதாரண அடிதளமில்லை, ஒரு ரகசிய குறியீடு என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் ராஜகுமாரனிடம் அமைதியாக விளக்கினான். அவள் கோபத்தில் அடிக்கவில்லை, இது ஒரு செய்தி. கிழவியின் கன்னத்தில் இருந்த தடத்தை பார்த்தான். அது சந்திரப்பிறை வடிவில் இருந்தது. உடனே அவன் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டான். அது கோபம் அல்ல, ஒரு ரகசிய செய்தி என்று அவன் விளக்கினான். இது நிலா குறியீடு. இப்போது ஏற்ற காலம் இல்லை, இன்னும் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவள் மறைமுகமாக சொல்கிறாள் என்று கூறினான். இதை கேட்ட ராஜகுமாரன் மகிழ்ச்சி அடைந்தார்.